கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி ஒரு புதிய மாதத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அங்மோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை அழைப்பிற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 116 ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நாம் யாவரும் அமர்ந்திருந்து தேவ பிரசன்னத்திலே காத்திருப்போம். அப்பொழுது பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை நம்மளை வழிநடத்துவார்கள். நாமம் சொல்ல சொல்ல
ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்களை கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த புதிய மாதத்திலே அப்பா ஆண்டவரே, இந்த முதலாம் நாளிலே உம்முடைய பிரசன்னத்திலே வந்து அமர்ந்திருக்கும்படி தேவரீர் எங்களுக்கு தந்த இந்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையின் தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் தகப்பனே இந்த இடத்துல நிறைந்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனுடைய ஆரம்பம் முதல் தகப்பனே இறுதி வரை ராஜா ஆண்டவரே, இந்த இடத்துல தகப்பனே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை காணும்படி தகப்பனே தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தலுங்க அப்பா. அப்பா, நாங்கள் இந்த நாளில் நாங்கள் தகப்பனே ஏறெடுக்கிற ஜெபங்கள், பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்கிற உம்முடைய வசனம் எல்லாம் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படி தேவரை கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, போதகரை மறைத்து நீர் எங்களோடு கூட வெளிப்பட வேண்டுமாய் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கிரமமாக நடக்க இதுக்காக தகப்பனை உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, விசேஷமாக பாடகர் குழு, ஆண்டவரே இசையமைப்பாளர்கள் தகப்பனே மற்றும் ஆண்டவரே ஒளி அமைப்புகளை தகப்பனே கவனித்துக் கொள்கிற ஒவ்வொருவரோடும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் தகப்பனே நாங்கள் விசேஷமாக உம்முடைய பரிசுத்த நற்கரணையில் பங்கு பெறும் பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை உணர்ந்து தகப்பனே மனஸ்தாபப்பட்டு ராஜா ஆண்டவரே நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ராஜா ஆண்டவரே நாங்கள் தகப்பனே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக தகப்பனே இந்த உலகத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படி தேவரை கிருபை செய்யுங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் கூட்டி சேருங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த வாரம் ஆண்டவரே இங்கே வர இயலாத பிள்ளைகளை ராஜா அடுத்த வாரம் இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ராஜா ஆண்டவரே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்துக்கு கடந்து செல்லும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்படுத்தி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனம் ஆண்டவரே இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும் ராஜா. நீர் மாட்டும் உயர்ந்திருக்கட்டும். எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென். தொடக்க பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று எந்த நாவால் பாடுவேன் என்ற பாடலை பாடுவோம். நாம் தொடர்ந்து நின்று கொண்டு இருக்கையில் நம்மளுடைய பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டவர்களாக இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் இந்த வேளையிலே நம்மளுடைய விசுவாசத்தை
அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் மூலமாக பாடலின் வாயிலாக நாம் ஏறெடுப்போம். சபையார் தயவுசெய்து அமருங்கள். இந்த வேளையில் சிறு பிள்ளைகளுக்காகவும் வாலிபர்களுக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் முன் வரும்படி அழைக்கிறேன். Good to see so many children on the altar. Are you all happy? ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்களே, சிரிக்கலாமே ஜோயல், கொஞ்சம் சிக்கனம் ஆகவாது. ரைட், we are here with joy, right? Jesus loves the children. Am I right?
Ethan? Great. Gracious God, we thank you once again for the gift of children to the Church of Jesus Christ. We are here rejoicing with them as they kneel at the altar, seeking your blessing. Everyone is important in your sight. Every child has a great plan of the Master. You have a will planned for them, even when they were in the womb. They are here on this earth to fulfill that will. May that be their priority as they grow. Bless them, God, that every stage of their lives they'll fit into the mold of our Lord and reflect the image of God in their very lives. We do recognize these children have pressure from the peers, from the world. The paradigms are changing. Philosophies are changing. Children have been targeted by the devil. It's not your will that none of these children will perish. So, God, I commend them to you and to your keeping, that they will continue to understand the Word of God, obey it with all sincerity, and grow in that image in all maturity according to the age. Bless their studies. May them be a channel of blessing to their own families too, that wherever they are seen, they'll be seen as the children of God. We pray for the camp that is coming up. I pray, God, that you will plan it in such a way it will be a blessing to every child. The children as a community of God's people will continue to understand their role as they live for your glory. May the divine touch of God be upon them, that they will receive it in full measure, even this morning. Bless them, God. We also pray for the youth. We thank you for the stage of youth, which is very important and vital as they are on the crossroads of their lives. I pray, God, that you will find the right way, that the countenance of your face may shine upon them, that they will continue to walk in the light, not leaning towards the right or the left, that they will be prompted by the Spirit of God, one day at a time, and all the way through their lives. We ask of your special touch upon them as they have their own challenges in their youth. The world seems to be very loud to influence them, their thinking. We've lost a few of them, God. With all sincerity, we come to you, seeking your blessing. நல்ல ஆண்டவரே, அன்பான சகோதரி கிறிஸ்டின்காக ஜெபிக்கிறோம். ஏஷியன் யங் விமென்ஸ் சம்மிட்டில் பங்கு பெற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் மகளை எல்லா விதத்திலும் ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். நல்ல பாடங்களை படித்து கொண்டு உதவி செய்யும். எல்லைகளை தாண்டிய புரிந்து கொள்ளுதலை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல ஐக்கியத்தை தாரும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து மகளை உம்முடைய பாதுகாப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் மகளோடு இருக்கட்டும்.
எனவே இந்த அருமையான குழந்தைகளையும் வாலிபர்களையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே தந்து உமக்கே மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. தொடர்ந்து ஜெப நிலைமையிலே நான் தரித்திருப்போம். மனமே சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. உன்னை சூழ்ந்து கொண்டாலும் தொல்லைகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தம் அல்லோ. சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. அன்பின் நல்ல ஆண்டவரே, இயேசு என்ற நாமம் எங்களுக்கு கொடுத்த எல்லா அடையாளத்துக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பெரியவர். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இது எங்களுக்கு கிருபையாய் தந்தவர் இயேசு. சிலுவை ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்தவர் அந்த இயேசு. அருகதேற்ற எங்களுக்காகவும் ஆண்டவரே விலையேற பெற்ற உம்முடைய ரத்தத்தை சிந்தி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றினீரே. இன்றைக்கு நாங்கள் தைரியமாய் உம்மை அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபிக்க நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தனிப்பட்டவர்களாகவும் குடும்பமாகவும் திருச்சபையாகவும் சமுதாயமாகவும் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் எல்லாருக்குமே நீர் போதுமானவர். உம்முடைய கரத்தின் அரவணைப்பில் எல்லாரும் அடைக்கலமாய் வந்து நிற்க முடியுமே. உம்முடைய சிறகுகளின் நிழலிலே எல்லாருக்கும் இடம் உண்டே கர்த்தாவே. வானமண்டலத்தின் தூதுவர்களெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் போது
அருகதையற்ற மக்களாகிய எங்களுக்கும் உம்மை துதித்து பாட கொடுத்த வாய்ப்புக்காக, ஆராதிக்க கொடுத்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தூதர்களை காட்டிலும் நாங்கள் இன்னும் அர்த்தமுள்ள விதத்தில் உம்மை ஆராதிக்க முடியும். ஏனென்றால் சிலுவையின் அன்பை நாங்கள் ருசித்திருக்கிறோம், ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறோம். மீட்பு என்றால் அதனுடைய மதிப்பு என்ன என்றும் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் மனிதனை நினைத்திருக்கிறீரே, சிருஷ்டிப்பிள்ளை சிகரமாய் வைத்திருக்கிறீரே, அந்த அடையாளத்தோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். கம்பீரத்தோடு உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க தொடர்ந்து நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. சென்ற வாரத்தின் எல்லா நிலைமையிலும், சென்ற மாதத்தின் எல்லா நிலைமையிலும் கர்த்தங்களுக்கு போதுமானவராக இருந்தீரே, நமக்கு நன்றி ஐயா. எங்கள் தேவைகளிலே நாங்கள் கூப்பிட்டோம், கேட்டோம், நீ நிறைவு செய்தீர். எங்கள் வலியிலும் வேதனையிலும் உம்மை நோக்கி பார்த்தோம், தயவாய் இறங்கினீர். எங்கள் கண்ணீர்களை எங்கே கொட்டுவது என்று தெரியாதபடி உம்முடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டோம். உம்முடைய துருத்தியில் எல்லாவற்றையும் நீ சேர்த்து கொண்டீரே. உம்முடைய இறையாண்மையின்படி சரியான நேரத்தில் நீர் கொடுத்த எல்லா பதிலுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வேலை பலுவோடு இருந்த எங்களுக்கு இலகுவாக்கி கொடுத்தீரே. கடினமான வேலை சூழ்நிலைகளிலே கர்த்தங்களை பாதுகாத்தீரே. நெருக்கடியான சூழ்நிலைகளிலே விசாலமாக்கி எங்களை விடுதலையோடு அந்த விடுதலையின் காற்றை சுவாசிக்க கிருபை செய்தீரே. குமாரனில் எங்களுக்கு கிடைத்த விடுதலைக்காக நன்றி. ஆவியானவர் எல்லா கட்டுக்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இங்கே வந்திருக்கும்போது நாங்களும் பாட எங்களுக்கு விடுதலையின் ஆவியை கொடுத்தீரே. உலகத்தின் பல மூலை முடுக்குகளிலே விடுதலையோடுமை ஆராதிக்க முடியாதபடி உங்களுடைய பிள்ளைகள் அவதிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கம்பீர சத்தத்தோடு உம்மை பாட முடியும், ஆராதிக்க முடியும். அமைதியான நிலைமையிலும் உம்மை துதிக்க முடியும். அதிலும் வல்லமை உண்டே கர்த்தாவே. நமக்கு நன்றி ஐயா. ஸ்தோத்திரத்தோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளை உம்முடைய கையில் நாங்கள் தருகிறோம். பிறந்த நாள் கொண்டாடும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நாங்கள் சொல்கிறோம் கர்த்தாவே. உடைய கரம் நீட்டி அவளை ஆசீர்வதியும். உஷாக்காக நன்றி. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் போது மகள் மேலே உம்முடைய கிருபை தங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் செயல்படட்டும். சம்யுக்தாக்காக ஜெபிக்கிறோம். நாளை தினம் பிறந்த நாளை கொண்டாடும் போது கரம் பிடித்து மகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்தின் பிரகாசம் மகள் மேலே வீசட்டும் சுவாமி. தெய்வத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் ருசிக்க, நிறைவாய் ருசிக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிரீத்திக்காக ஜெபிக்கிறோம். அவள் மேல் நீர் கிருபையாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. பிறந்த நாளை கொண்டாடும் போது மகளுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் தாரும், மகிழ்ச்சியை தாரும், சமாதானத்தினால் என்னை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை தொடர்ந்து சார்ந்து முன்னேறி செல்ல கிருபை தாரும். உம்முடைய கரத்தை பற்றி கொண்ட மக்கள் பாக்கியவான்களாயிற்றே கர்த்தாவே. அந்த ஆசீர்வாதங்களோடு நீர் முன்னே செல்லவும் கிருபையும் நன்மையும் தொடரவும் நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எலிசபெத்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மகளை ஆசீர்வதியும், நன்மை தொடர்ந்து ருசிக்க, பாத்திரம் நிரம்பி வழிய நீர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பொழிந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சங்கீதக்காரன் மாத்திரமல்ல,
சங்கீதக்காரனோடு சேர்ந்து என் பாத்திரம் நிரம்பி வழிகிற தீர்மானத்தோடு திருப்தியோடு முன்னேறி செல்ல கிருபை தாரும். மேனகாக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகள் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய அன்பு ஆட்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும்போது உம்முடைய கவனிப்பின் மத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்தேன் என்று சொன்னவரே, மகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டி பியூலாக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வயதான காலத்தில் சரீரத்திலும் எண்ணங்களிலும் பலவீனங்கள் தாக்கியிருக்கிற அந்த நேரத்தில் அந்த அருமையான மகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் நீர் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கால்கள் இடராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஆட்ரியானாக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளை உம்முடைய கருத்தின் மையத்தில் இருப்பது தான் பெரிய பாக்கியம். ஏந்துவேன் சுமப்பேன் நாட்டுவேன் என்று சொன்னீரே, மகளை தொடர்ந்து அடுத்த ஆண்டிலும் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். மெல்பின்காகவும் ஹென்சிக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான இந்த தம்பதியினர் திருமண நாளை கொண்டாடும்போது கடந்த ஆண்டுகளில் நீர் பாராட்டின நன்மை பெரியது. நீ வழிநடத்தி வந்த விதம் அலாதியானது கர்த்தாவே. இம்மட்டும் நடத்தியவர் இன்னும் நடத்துவீர். தெய்வீக ஆசீர்வாதங்கள் நிரம்பினவர்களாய் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி தீர்மானத்தோடு முன்னேறி செல்ல நீர் கிருபை தாரும். ஜூலியட்காகவும் நெல்சனுக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த அருமையான குடும்பத்தை இம்மட்டும் நீ நடத்தி வந்தீர். வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உம்முடைய ஆசீர்வாதமும் ஒத்தாசையும் எண்ணங்களுக்கும் எதிர்பார்ப்புகளும் அப்பால் இருந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. ஜூலியட்டையும் நெல்சனையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தின் பாதையில் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க நீ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். லேனிக்காகவும் காருண்யாக்காக கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்ப வாழ்வில் பாராட்டின எல்லா உதவிகளையும் நினைத்து திருமண நாளை கொண்டாடும் போது கர்த்தர் பெரியவராகவே அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். அவர்கள் செய்கிற ஊழியங்களில் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து உயர வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். குடும்ப வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் நிறைவானவராக இருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஆசீர்வதியும் கர்த்தாவே. வேறு தேவைகளோடு மக்கள் வந்திருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. என் தேவன் என் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் நம்பினவர்களாய் நம்முடைய கைகளில் வந்து நிற்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் திரும்பி செல்லாதபடி உன் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களாய் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு செல்ல நீ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. வாழ்க்கையின் பாதையில் நீ சொன்ன விதமாய் சில நேரத்தில் நாங்கள் நடக்க மறுத்தோமே. நீர் பேசியும் கூட வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினோமே, உதாசீனப்படுத்தினோமே, உம்முடைய சித்தம் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் போனோமே. எங்களுடைய இருமாப்பான வழிகளை சில நேரத்தில் தெரிந்து கொண்டோமே. கர்த்தருக்கு பிரியமில்லை என்று அறிந்திருந்தோம். அதை வேண்டுமென்றே விரும்பி செய்தோமே. ஆண்டவரை மன்னிக்கிற தேவன் நீர். எங்களை மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. திருப்பந்தியிலே பங்கு பெற நாங்கள் வந்திருக்கிறோம். பந்தியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தவர் நீர். மன்னிப்பின் அடையாளமான இந்த பந்தியிலே பங்கு பெறும்போது மன்னிப்பை பெற்றவர்களாய் பங்கு பெற
நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பிள்ளைகளுக்காக பாரத்தோடு வந்திருக்கிறவர்கள் இருப்பார் என்றால் அவருடைய பாரங்கள் எல்லாம் உடைய கையில் ஏறி தருகிறோம். கர்த்தாவே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரை அறிந்து கொள்ளாத பின்வாங்கி போன பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களில் இருப்பாள் என்றால் கர்த்தாவே, எப்படியாவது மனம் திரும்புதலின் பாதையில் கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மெத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எங்கள் திருச்சபைகளிலும் உண்டு கர்த்தாவே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்படிப்பட்ட உணர்வுகளோடு இங்கே யாராவது வந்திருப்பாள் என்றால் தட்டி எழுப்பும் கர்த்தாவே. எழுப்புதல் தீ எங்கள் மத்தியிலே பற்ற வேண்டும் என்று நாங்கள் மாநாடாக தீர்மானித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. எங்கள் திருச்சபைகளிலே அப்படிப்பட்ட அனல் வீசட்டும், அன்பு பெருகட்டும், உள்ளங்கள் மாறட்டும், வாழ்வுகள் தொடர்ந்து தொடப்படட்டும் சுவாமி, உயிரூட்டப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதியும். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் பல இடங்களிலும் அநேக நேரங்களிலே விரும்பத்தகாத செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றனவே. கட்டுப்பாட்டுக்குள்ளே தேசத்தை கொண்டு வர சுவாமி. ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள் பெருகிருக்கிற சூழ்நிலைகளில் நாங்கள் இருக்கிறோம். காங்கோலையும் மற்ற இடங்களிலும் ஆண்டவரே, வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற சமுதாயங்களை உடைய கையில் ஒப்படைக்கிறேன். பொருளாதார சீர்குலைவுகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றது. தனி மனித எண்ணங்களுக்காக உலகத்தின் நலனை பலிகடாவாக்கி கொண்டிருக்கிற உலக தலைவர்களை உடைய கையில் ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, நீர் பேசும், திருத்தும் சாமி. நல்லிணக்கத்தை தாரும், அன்பை தாரும் ஆண்டவரே, இணக்கத்தை தாரும் கர்த்தாவே. ஒருத்தோடு ஒருத்தர் பொருந்தி வாழ கிருபை தாரும். போட்டி அல்ல, ஒருத்தரை ஒருத்தர் நாங்கள் ஆதரித்து அரவணைத்து செல்ல கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையை முழுமைக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் உடைய கையில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். அதை தாண்டி கர்த்தாவே, எங்கள் மாநாட்டின் நிகழ்வுகளிலே கர்த்தர் தாமே ஆவியானவரை கொண்டு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் உம்முடைய நோக்கி பார்க்க கிருபை தாரும், உம்முடைய பிரசன்னத்தை உணர கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த ஆராதனையிலும் வார்த்தையின் ஊழியத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். குறைவை வந்தவர்கள் நிறைவாய் செல்லட்டும். வறட்சியாய் வந்தவர்கள் ஆண்டவரே உயிரூட்டப்பட்டு செல்லட்டும். கண்ணீரோடு வந்தவர்கள் களிப்பாய் செல்லட்டும். நிர்விசாரமாய் வந்தவர்கள் தீர்மானத்தோடு செல்லட்டும் சுவாமி. இந்த நாளின் மகிமை உமக்கு மாத்திரமே சொந்தம். நீர் எடுத்துக்கொள்ளும் ஐயா. உமக்கே துதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புடன் செய்யப்படுவது போல் அரணியில் உமது சித்தமுமே தவறாது செய்யப்படுக சதா. அன்றன்றுள்ள எம்மாகாரம் அன்புடன் எங்களுக்கு நன்றைய நாற்கடன் யாவும் மன்னியும் நன்னயம் போல் எம் பிழை மன்னியும்.
நாம் யாவரும் எழுந்து நின்று இயேசுவின் நாமமே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் வேலை இது. காணிக்கைகளுக்காக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எல்லா ஊற்றுக்கும் காரணராக இருக்கும் எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அநேக நன்மைகள் இருந்த அப்பா ஆண்டவரே, ஒரு சிறு பங்கை நாங்கள் இந்த வேளையில் அப்பா ஆண்டவரே காணிக்கையாய் செலுத்தும் பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் அப்பா அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கென்றும் உம்முடைய ராஜ்ய விரிவாக்கத்துக்கென்றும் தகப்பனை எடுத்து பயன்படும்படி தேவி கிருபை செய்தலும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தகப்பனே. Amen.
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டு இருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 40 வரை. மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவே, நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலின் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவே ஒரு பட்டயம் உருகி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவன் கன்னி பிராயத்தில் விவாதமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதான அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்து என்னும் ஊருக்கு திரும்பி போனார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி. எங்களை வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய சத்திய வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது தியானிக்க உம்முடைய பாத தண்டிலே அமர்ந்திருக்கின்றோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அடியனை மன்னித்து மறைத்து தேவரீர் நீர் வெளிப்படும், நீர் பேசும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை, வசனத்தை, சத்தியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டு ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், எங்களோடு பேசுகிற கிருபைக்காக நன்றி. நாங்கள் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த பகுதி, அவருடைய பெற்றோர்
தேவாலயத்தில் அவரை கொண்டு செல்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். இது நடந்தது அவர் பிறந்து 40 நாள் பிற்பாடு. இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை கொடுத்திருப்பதற்கான காரணம் கூட பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி 39வது நாள், நாளைக்கு 40வது நாள். எனவே இந்த நாளிலே இந்த ஒரு காரியத்தை ஆண்டவருடைய யோசேப்பும் மரியாளும் இயேசுவை இந்த சிலுவையில் இயேசுவை தேவாலயத்திலே அவர்கள் கொண்டு செல்கிற அந்த காரியத்தை இன்று நாம் பார்க்கிறோம். கேட்ட பகுதி லூக்கா 2:22 முதல் 40 நாம் பார்க்கின்றோம். இதிலே அவர்கள் செய்கின்ற காரியத்திலே பெற்றோருடைய கீழ்ப்படிதல், பெற்றோருடைய காரியம், அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்கள் செய்கின்றார்கள். இதனாலே இன்றைக்கும் சபையில் இருக்கின்ற நாமும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேக உண்டு. இக்காரியங்களை நாம் நேர்த்தியாக நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். தேவாலயத்திலே அவர்கள் கொண்டு சென்று அந்த பிள்ளையை கொண்டு செல்லும் பொழுது அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை புகழ்ந்தும் அங்கே காத்து கொண்டிருந்த இருவர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார்கள். பிள்ளையை மாத்திரம் அல்ல, அந்த தாயையும் யோசேப்பையும் அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த பிள்ளையினால என்ன நடைபெற போகிறது என்பதையும் அவர்கள் அங்கே தெளிவாக சொல்லுகிறார்கள். இவர்கள் காத்திருக்கிற காரியம் இங்கே நிறைவேறுகிறதையும் இன்று நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார். பொறுப்புகளை நாம் நேர்த்தியாக நாம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் ஆலயத்துக்கு வரும்பொழுது வெறுமையாக வந்தாலும் இங்கிருந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையினால ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டவர்களாக நாம் செல்கின்றோம். இதனை நாம் உணர்ந்து நாம் ஒவ்வொரு ஆராதனையிலும் கலந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கின்ற இந்த பகுதியில் முதலாவதாக அங்கே பார்க்கும் பொழுது அந்த குழந்தை இயேசுவை யோசேப்பும் மரியாளும் தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். இங்கே நம்ம நன்றாக கவனித்து பார்த்தால், நீங்கள் லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 2:21 பார்க்கும் பொழுது பிள்ளைக்கு விருத்த சேதனம், அந்த இயேசுவாகிய அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் எந்த நாளில் செய்தார்கள்? நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து உங்களை பைபிளை திறந்து பாருங்க. லூக்கா 2:21 எத்தனை நாள்? 8வது நாளிலே அவர்கள் அந்த விருத்த சேதனம் செய்கிறார்கள். இப்பொழுது 32 நாட்கள் பிற்பாடு 40வது நாளிலே அந்த குழந்தையை மீண்டுமாக அவர்கள் அந்த ஆலயத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். லேவியர் ஆகமத்தில் இக்காரியங்களை குறித்து சொல்லப்படுகின்றது. ஏன் 40வது நாள் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால், பிள்ளையினுடைய தாயார் சுத்திகரிக்கப்பட வேண்டும். The cleansing of the mother. குறிப்பாக ஆண் பிள்ளையை பெற்ற தாயார் 40 நாள் கழித்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அங்கே அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். இது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற முதல் ஆண் பிள்ளை பிறக்கும் பொழுது இந்த 40வது நாளிலே அந்த ஆண் பிள்ளையை ஆண்டவருடைய பாதத்திலே அந்த தேவாலயத்தில் கொண்டு வருகிற ஒரு காரியம். இந்த காரியத்தை இந்த பெற்றோர் இவர்கள் செய்கிறார்கள். யோசேப்பும் மரியாளும் பண வசதி படைத்தவர்கள் அல்ல. அதனால் அவர்கள் அங்கே கொடுக்கின்ற அந்த பலி பார்த்தீங்கன்னா காட்டுப்புறா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் என்ன பலி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லுகிற சமயத்தில் ஆண்டவருடைய கரிசனை ஏழை எளியவர்களையும் குறித்ததாக இருக்கின்றது. ஆனால் தான் நீ ஏழை எளிய அதனால் எதுவும் கொண்டு வராதன்னு சொல்லலை. நீ காட்டுப்புறாவை கொண்டு வந்து, கிறிஸ்தவருக்கு பிரியமானவர்களே, நாம் ஆலயத்துக்கு வரும்போது வெறும் கையாக நாம் வருகிறவர்கள் இல்லை. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக அவர் நாம் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் வருகின்றோம். நம்முடைய நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு சில சமயங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருக்கும், ஆசை இருக்கும். ஆனால் அவங்களுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு கிடையாது. அப்பேற்பட்டவர்களும் உண்டு. இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் செலுத்தியிருப்பார்கள், ஆனால் கொடுக்கக்கூடிய ஒரு மனதும் இல்லாமல் இருக்கின்றவர்களும் உண்டு.
அந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாள். ஆண்டவர் அதை அங்கீகரிக்கின்றார். எனவே நம்ம கொடுக்கிற அந்த அளவை ஆண்டவர் பார்க்கிறார். The Lord is not looking at the amount, but the Lord is looking at from where it is coming. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற இந்த காரியம். இந்த காட்டுப்புறாவை இந்த யோசேப்பும் மரியாளும் அங்கே கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவர் யாருக்கு அவர் அநேக காரியங்களை அவர் ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அநேக பொறுப்புகளை கொடுக்கின்றார். God entrusts or honors his work to those who obey his word. அவருடைய வார்த்தை, அநேக சமயங்களில் வார்த்தையானது இன்றைக்கு தர்க்கம் செய்யப்படுகின்றது. God's word has been brought and it has been argued. Particularly from the Bible, many things which the Lord had said, people argue because they don't want to accept it. ஏன் அங்கே ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, அதை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, நான் செய்ய மாட்டேன், ஆனால் இங்கே கொடுத்துருக்கின்றது, அதனால் நான் அப்படி தான் சொன்னாரா, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கா, இதனுடைய அர்த்தம் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் வாக்குவாதம் செய்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே யோசேப்பும் மரியாளும் பார்க்கும் பொழுது அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும்படியாக அந்த முதற் பிள்ளை தன்னுடைய பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தில் in Exodus chapter 13 verse 2 அங்கே சொல்லப்படுகிற காரியம், இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரானதையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். Consecrate to me every firstborn male, the first offspring of every womb among the Israelites belongs to me. ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த காரியம், இதனை இந்த பெற்றோர் உணர்ந்து இவர்கள் செய்கின்றார்கள். நன்றாக நம்ம யோசித்து பார்த்தா, யோசேப்பும் மரியாளும் இந்த பிள்ளையை ஞானஸ்நானம் கொடுக்க கொண்டு வரல. They not brought this baby Jesus on the 40th day for baptism. ஏனென்றால் நமக்கு வேதத்தில் தெரியும், பிற்பாடு ஏசாமி யோவான் ஸ்நானத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த சிறு பிள்ளையை அங்கே கொண்டு வருகிறார்கள். ஞானஸ்நானத்தில் பார்க்கும் பொழுது தண்ணீர் அங்கே இருக்கின்றது, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தண்ணீர் கிடையாது. ஞானஸ்நானத்தில் பார்க்கும் பொழுது அங்கே தேவ கிருபை இருக்கின்றது, இந்த இடத்துல அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிறது தேவ கிருபை கிடையாது. ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்ற நன்மைக்கு நன்றி செலுத்தி, இது ஆண்டவரே இந்த குழந்தை உமக்கு உரியது என்று கொடுக்கின்ற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம உடனே வெறும் முதற் பிள்ளை மாத்திரம்தான் அப்படின்னு எண்ணக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாருமே யாருக்கு சொந்தம்? சொல்ல மாட்டீங்களே. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் யாருக்கு சொந்தம்? எனக்கு நான் படிக்க வச்சு, எனக்கு வயசான காலத்தில் எனக்கு கூழ் ஊற்றுவான், ஒன்றும் நடக்காது. எப்பொழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ ஆண்டவர் காரியங்களை பார்த்து கொள்வார். எனவே பெற்றோராகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் யாருக்கு சொந்தம் என்பதை எப்பொழுதுமே நம்முடைய மனசில் ஞாபகத்தில் வைத்து, என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொண்டேன். இவர்கள் எல்லோருமே ஆண்டவர் கூட சொல்லுகிற காரியம், இவர்களை பரிசுத்தப்படுத்து. உன்னிடத்துல ஏன் கொடுத்துருக்கிறேன்னா, அந்த பிள்ளைகளை பரிசுத்த வாழ்க்கையில வளர்த்து கொண்டு வரணும், அதுதான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். The Lord has given the children to us so that we can bring them in holiness, to trust in Him, to believe in Him, to grow in faith. That is why I had given your children. இதை நாம் உணர்ந்து ஆண்டவருக்காக அந்த பிள்ளைகளை கொண்டு வரும் பொழுது இது ஆசீர்வதிக்கப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. 40வது நாள் அந்த சிறு பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். இது ஞானஸ்நானம் கிடையாது என்பதை பார்க்கின்றோம். நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 11-12 பார்க்கும் பொழுது அது ஒரு புதிய விருத்த சேதனமாக இருக்கின்றது. வாசியுங்கள், கொலோசியர் 2:11-12.
ஓகே, ஞானஸ்நானத்தை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. அங்கே கிறிஸ்துவுக்குள்ளான விருத்த சேதனம் இல்லை, மாம்சத்துக்குள்ளான விருத்த சேதனம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக விருத்த சேதனம் என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறது. இந்த பெற்றோர் அந்த பிள்ளையை கொண்டு வரும் பொழுது இவர்கள் அந்த பிள்ளையை ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொண்டோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், இதை பரிசுத்தப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கின்ற காரியம், 40வது நாள் இந்த பிள்ளையை நான் கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், இது குழந்தை ஞானஸ்நானமா பெரியவங்க ஞானஸ்நானமா அதெல்லாம் கிடையாது. முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்றால் பெற்றோருடைய கீழ்ப்படிதல். பெற்றோர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டு வந்து கொடுக்கின்ற காரியம். இட்ஸ் தி ஒபீடியன்ஸ் அண்ட் த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ். நன்றாக யோசித்து பாருங்களேன், 40 நாள் குழந்தை இயேசு என்ன செய்ய முடியும், என்ன சொல்ல முடியும்? நத்திங். He can't say, he can't do anything. It is the parents' duty. பெற்றோருடைய பொறுப்பு. இன்றைக்கு கூட நாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், புதிதாக ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் இல்லை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறவங்க இன்றைக்கு நம்ம முடித்த பிற்பாடு, நம்ம ஆராதனை முடித்த பிற்பாடு சந்திக்க போகிறோம். மெம்பர்ஸ் ஆர், இது யாருடைய பொறுப்பு? இது பெற்றோருடைய பொறுப்பு. பெற்றோருடைய பொறுப்பை அந்தந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு. இது பெற்றோர் கீழ்ப்படிதல். பெற்றோர் வாக்குவாதம் பண்ற நேரம் கிடையாது. This is not something that parents we argue, but this is parents' obedience. It is parents' faith. I am exercising my faith through my child who I received from God. ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த நன்மையை, இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் நான் கொண்டு வருகிறேன். பெற்றோர் காலம் தாழ்த்தாதீர்கள். பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கையில நடைபெற வேண்டிய காரியங்கள் அந்தந்த நேரத்தில் நடைபெறுவதற்கு பெற்றோர் தடையாக இருக்காதீர்கள். ஒப்பு கொடுங்கள். இந்த இடத்துல ஆண்டவரை அந்த தேவாலயத்தில் அவர் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த தேவாலயத்தில் அவர்கள் கொண்டு வருகிற சமயத்தில் அங்கே ஒரு வயதானவர் இருக்கின்றார், சிமியோன். சிமியோனுடைய காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சிமியோன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். Verse 25, Simeon, righteous and devout, waiting for the consolation of Israel, and the Holy Spirit was upon him. இந்த சிமியோன் நீதிமானாக இருக்கின்றார். பரிசுத்த ஆவி இவரின் இடத்துல இருக்கின்றது. இவர் காத்து கொண்டிருப்பது என்ன என்றால், இஸ்ரவேலினுடைய ஆறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலினுடைய ஆறுதல் என்றால் என்ன? What is it, that consolation? இந்த ஆறுதல் இந்த சிமியோன் ராஜாக்கள் இடத்துல இருந்து அல்ல, அரசாங்கத்தில் இருந்து அல்ல, உலகத்தின் இடத்துல இருந்து அல்ல, இவர் காத்து கொண்டிருப்பது ஆண்டவர் இடத்துல இருந்து. காரணம் என்னென்றால், இந்த சிமியோனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், இவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த குழந்தையை காண்பார். இப்பொழுது சிமியோனுடைய இடத்துல நம்ம வைத்து பார்க்கும் பொழுது வயசாயிருச்சு, நல்லா வயசாயிருச்சு. கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், இந்த மேசியாவை நீ பார்ப்ப அந்த குழந்தைய. அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த தேவாலயத்துக்கு யாராவது ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அப்போ சிமியோனுடைய கேள்வி என்னதான் இருக்கும்? இதுதான் அந்த குழந்தையா? ஆண்டவரே, நான் காத்து கொண்டு இருக்கிறேனே இஸ்ரவேலினுடைய ஆறுதலுக்காக, இதுதான் அந்த குழந்தையா? ஒவ்வொரு முறையும் இவர் இதுதான் அந்த குழந்தையா என்ற ஆவலோடு கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, இந்த குழந்தை இல்லை, காத்திரு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில சமயங்களில் ஆண்டவர் இடத்துலேருந்து வாக்குத்தத்தம் பெற்று இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் பெறும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு சில சமயங்கள் சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை போல இருக்கும். இங்கே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
அது வாக்கு தத்தத்தை போல, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவது போல இருக்கும். The circumstances, the situations may, or the happenings may be something that is fulfilling that promise, but that is not the promise that the Lord had given. அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கல. இந்த சிமியோனுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நீ காத்திரு. ஒவ்வொரு முறையும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இங்கே ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்ற அந்த காரியம் இந்த பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த முறை பரிசுத்த ஆவியானவர் அவரை தேவாலயத்துக்கு கொண்டு போறார். ஒவ்வொரு முறையும் இவர் தேவாலயத்துக்கு வருகிறார், பிள்ளையை பார்க்கும்போது, குழந்தையை பார்க்கும்போது இந்த குழந்தையா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் இந்த முறை பரிசுத்த ஆவியானவர் இவரை தேவாலயத்துக்கு கொண்டு சென்று இந்த குழந்தையை காட்டுகின்றார். ஆண்டவர் இன்றைக்கும் அநேக காரியங்களை அந்த சிமியோனுக்கு வெளிப்படுத்தினது போல உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை இல்லை, நாம அவளோடு காத்து கொண்டு இருக்கிறோமே அந்த காரியங்கள், இவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை நீங்களும் நானும் காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்க சிமியோனுக்கு இந்த குழந்தையை காண்பிக்கின்றார். இந்த குழந்தையை சிமியோன் காண்கின்றார். இவ்வளவு நாளாக காத்து கொண்டிருந்த அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்பதை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து அங்கே வெளிப்படுத்துகின்றார். இந்த சிமியோனை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவாலயத்தில் வரும்பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஒரு சில சமயங்களில் நம்ம அதை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, இல்லை அதை எடுக்காமல் போகும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகிறோம். அநேக ஜபங்கள், நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் இங்கே தேவாலயத்திலே ஆண்டவர் அதற்கான பதிலை கொடுக்கின்றார். The Lord is answering to our prayers. He is giving His promise here in the church. But many a times we are distracted by so many things. We are distracted by so many things. Even our worries or things that is happening around, we are distracted. So we are not listening to it. We are not taking it in faith. ஆண்டவரே, இது உம்மிடத்திலிருந்து வந்தது. இழந்தவர்களாக போகின்றோம். இங்கே ஆசீர்வதிக்கின்றார். இந்த சிமியோனும் ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இங்கே அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லலை, நான் இஸ்ரவேலினுடைய ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தேனே, நிறைவேறினது அப்படி சொல்லலை. அந்த இடத்துல 32வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. For my eyes have seen your salvation. இதற்காக தான் காத்து கொண்டிருந்தார். இந்த சிமியோனுக்கு தெரியும், இந்த மேசியா, இது சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அநேகர் இருந்தாங்க, அவங்க எல்லாம் காத்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது எப்போ மேசியா வரப்போறாருன்னு தெரியாது. சிமியோனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை காண்கிறார்கள். இந்த சிறு குழந்தையை பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. I had seen, Lord, your salvation. இந்த குழந்தையின் மூலியமாக ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வரப்போகிறார். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்து கொண்டிருந்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, இஸ்ரவேலினுடைய ரட்சணத்தை கண்டேன்னு சொல்லல. He is not saying, I had seen the consolation of Israel. I had seen your salvation. இந்த ரட்சிப்பு இஸ்ரவேலுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் கொடுக்கப்படுகின்ற ரட்சகர். இவர் வருகிறதை இந்த ஆண்டவர் இந்த வயதான சிமியோனுக்கு வெளிப்படுத்துகின்றார். சிமியோனும் அதை புரிந்து கொள்ளுகிறார். புறஜாதிகளுக்கு ஒளியாக. அங்க சிமியோன் பாடுகிற பாடல் அதான், for the light for the Gentiles. வெறும் இஸ்ரேலுக்குன்னு இல்லை, இவர் காத்து கொண்டு இருந்தது இஸ்ரேல். ஆனால் எங்கள் ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார், அந்த குழந்தையை காண்பித்து எல்லோருக்காகவும் ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை அவருடைய நேரத்தில் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கின்றார். ஆனால் தான் இந்த குழந்தைக்கு பெயர் என்ன என்றால், இயேசு என்று பெயரிட வேண்டும். மத்தேயு 1:21 சொல்லப்படுகிற காரியம்,
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Matthew 1:21 says he will be called Jesus, for he will save his people from their sins. இந்த குழந்தை எப்படிப்பட்ட ஒரு குழந்தை என்பதை அங்கே தெளிவாக அவர் அங்கே சொல்லுகின்றார். இந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியம், அவர் நிறைவேற்றுகிற காரியம், நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற காரியம் அநேக சமயத்தில் நாம் புரிந்து கொள்வதில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் என்று தெரியவில்லை. காரணம் என்னென்னா, நாம டிசைட் பண்ணிட்டோம் ஆண்டவர் இப்படி தான் செயல்படுவார். நான் கேட்ட காரியத்துக்கு இல்லை ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை இப்படி தான் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாமே ஒரு ஃப்ரேம் போட்டு இப்படி தான் ஆண்டவர் செயல்படுவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அவர் எப்படி வேண்டுமானாலும், எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் வேண்டுமானாலும் அவர் நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்களும் நானும் காண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Sometimes we receive a word and then a promise and then we say, I'm waiting. The Lord has already fulfilled it. ஆண்டவர் ஏற்கனவே நிறைவேற்றி விட்டார். நாம எதிர்பார்த்த பிரகாரமாக வரலன்றதுனால ஆண்டவர் நிறைவேற்றல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றோம். The Lord is working. The Lord who promised whatever be the promise, his promise, he will fulfill in his time, in his own way. அவருடைய நேரத்தில் அவருடைய வழியில தான் நிறைவேற்றுவார். நான் நினைக்கிற பிரகாரமாக தான் நிறைவேற்றுவார்னா கிடையாது. அவர் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர். இந்த சிமியோன் இந்த குழந்தையை எடுத்து ஆசீர்வதிக்கின்றார், பெற்றோரையும் ஆசீர்வதிக்கின்றார். குறிப்பாக மரியாளை அவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆசீர்வாதம் ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். இது வேதனையான ஆசீர்வாதம். இட்ஸ் a painful blessing. We want a happy blessing. சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இங்கே மரியாளுக்கு சொல்லப்படுகிற காரியம் மரியாளை பாதிக்கப்படக்கூடிய ஒரு வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். இங்கே முதலாவதாக அவர் சொல்லப்படுகின்ற காரியம், இவர் இந்த குழந்தை நியமிக்கப்பட்டிருக்கின்றார். It's been disdained. எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால், அநேகர் விழுகிறதற்காகவும் அநேகர் எழுந்திருக்கிறதற்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு குழந்தை. என்ன விழுகிறது? இந்த குழந்தையினால யாரும் விழக்கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த குழந்தையினால அநேகர் என்ன பண்ண போறாங்க? விழப்போகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம்! அநேகர் விழப்போகிறார்கள். ஆமா, இந்த குழந்தையாகிய இயேசு இவர் செய்ய போகிற அந்த காரியத்தை நிராகரிக்கிறவர்கள், இவரை ஏற்றுக்கொள்ளாம போகிறவர்கள், இவர்கள் விழப்போகிறார்கள். தங்களுடைய பாவ காரியத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல, இந்த மேசியாவின் இடத்துல வருகிறவர்கள், இவர்கள் எழுந்திருக்க போகிறார்கள். அநேகர் விழப்போகிறார்கள், அநேகர் எழுந்திருக்க போகிறார்கள். இரண்டாவதாக அங்க சொல்லப்படுகின்ற காரியம், விரோதமாக பேசப்படும் அடையாளம். A sign which will be spoken against. என்ன அடையாளம்? இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிற அடையாளம் இவருடைய போதனை, வார்த்தை, அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகள் நல்ல அடையாளம் தான். ஆனால் விரோதமாக பேசப்படும், a sign which will be spoken against. காரணம், இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் சரி, சீஷர்களுக்கும் சரி, அங்கிருந்த மத தலைவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அடையாளம் என்ன என்றால் சிலுவை. அதுவும் குறிப்பாக இந்த மேசியா அந்த சிலுவை மரணத்தை அடைவார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அநேகர் விழுகிறதற்கும் அநேகர் எழுவதற்கும் விரோதமாக பேசப்படும் ஓர் அடையாளம். இந்த சிலுவை மரணம் இல்லை என்றால் அந்த ரட்சணியம் ஒன்றும் கிடையாது. If there is no death on the cross, then there is no salvation. இதனை இந்த குழந்தை செய்ய போகின்றது.
மூன்றாவதாக அவர் சொல்லுகின்ற காரியம் இன்னும் பயங்கர வேதனையும் இன்னும் அதிகப்படுத்துகிற காரியம் தான். இப்பொழுது மூன்றாவதாக அவர் சொல்லுகிற காரியம், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். A sword will pierce through your own soul also. இந்த மரியாள் கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க? தன்னுடைய மகன் பாடுபடுவதை பார்க்க போகிறார்கள், அடிக்கப்படுவதை பார்க்க போகிறார்கள், அந்த சிலுவையில் அவர் மரிப்பதை இவர் பார்க்க போகிறார்கள். உன்னுடைய ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தை என்பதை ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பயங்கர கேள்விக்குறியான ஒரு குழந்தை தான். இவங்க எதிர்பார்த்த பிரகாரமாக அந்த குழந்தை உருவாகலை. இவர்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக அந்த குழந்தை ஒரு இடத்துல பிறக்கலை. இவர்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக மக்கள் வந்து பார்க்கல. மெய்ப்பர்கள் வந்தார்கள், எங்கேயோ தூரத்திலிருந்து அந்நியர்கள் வந்தார்கள், புறஜாதியார் வந்தார்கள். இப்பொழுது இந்த குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. நன்றாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த முதல் சமயத்தில் சர்ச்சுக்கு குழந்தைய கூப்பிட்டு போகிறோம். பாஸ்டர் சொல்கிறார், இந்த குழந்தைனால அநேகர் விழ போகிறாங்க, நீ கொண்டு வந்திருக்கிற இந்த குழந்தைனால அநேகர் விழ போகிறாங்க, இந்த குழந்தைய அடையாளம் விரோதிக்கப்பட போகிறது, நீயும் அதனால் பாதிக்கப்பட போகிற. என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? என்ன பண்ணுவீங்க? அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சுக்கு வர மாட்டோம் இல்லை? ஆனால் கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக எண்ணுகிறோம்? இந்த குழந்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. இது கடவுளுடைய வார்த்தை. இந்த குழந்தைனால அநேகர் நிற்க போகிற இது கடவுளுடைய வார்த்தை. இந்த குழந்தைனால ஆண்டவர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறார். ஐயோ, இதுதான் கடவுளுடைய வார்த்தை. இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த மரியாதை யோசித்து பாருங்களேன். ஆரம்பத்திலேருந்து ஒரு 11 வயது ஒரு பெண் தான், ஜஸ்ட் அ டீனேஜர், so many things to think about. ஆனால் இந்த மரியாதை சொன்னது, நான் ஆண்டவருக்கு அடிமை, I am a servant of the Lord. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்யட்டும். இந்த குழந்தைனால என்னுடைய ஆத்மாவில் ஒரு பட்டயம் ஊடுருவ போகுதா? லெட் இட் ஹேப்பன். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நம்ம யாராவது விரும்புவோமா? நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆசீர்வாதம்னா சுவிட்சம், ப்ராஸ்பெரிட்டி, இல்லை குட் ஹெல்த். பட் த லார்ட் இஸ் ஒர்க்கிங் மோர் தென் தட். இந்த குழந்தையை வைத்து மரியாதை நீ ஒரு பெரிய பணக்காரியாக போகிற, உனக்கு வந்து எல்லா சுவிட்சும் வரான் இல்லை. இந்த குழந்தைய உன்ட்ட நான் ஏன் கொடுத்துருக்கிறேன் என்றால், என்னுடைய சித்தம் இந்த குழந்தையின் மூலியமாக நடைபெற போகிறது. Why I had given Mary this baby to you? Because I am going to fulfill my will, my promise through this child. பெற்றோர், parents, take note. Take note. Why the Lord has given children to you and me? ஏன் பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாங்க? என் இஷ்டப்படி வளர்த்து நான் என் பிள்ளையை பெருசாக்கி இல்லை. அது சுயநலம், அது வந்து மாம்சம், that is flesh. The Spirit says, no, I had given them to you. பிள்ளைகளை கொடுத்துருக்குறேன், என்னுடைய சித்தத்தை அந்த பிள்ளைகள் இடத்துல நான் நிறைவேற்ற போகிறேன், நீ அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வா. The Lord is saying that He is going to fulfill His will, the children whom He had given to you and me. And the Lord has given us this great blessing of bringing these children. இது ஆசீர்வாதம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதம். இந்த சிமியோன் மாத்திரமல்ல, அங்கே இருந்த அந்த வயதான அந்த அன்னாள், அவர்களும் வந்தவுடனே ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். ஏன்னா அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, இப்பொழுது மீட்பு, தி ரிடெம்ஷன் ஆஃப் இஸ்ரேல், இவரால் தான், இவர்தான் மீட்பர், இவர்தான் இரட்சகர் வெளிப்படுத்தப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பும் மரியாளும்
அவர்கள் எண்ணின பிரகாரமாக, எதிர்பார்த்த பிரகாரமாக காரியங்கள் நடைபெறாமல் போனாலும், ஆண்டவரே உம்முடைய காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறட்டும் என்று ஒப்பு கொடுத்தார். They allow the Lord to do what He wants, what His will, how He wants to fulfill His promise in the life. They allowed. நாமும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் தான், ஆனால் அது நான் எதிர்பார்க்கிற பிரகாரம் நான் எதிர்பார்க்கிற நேரத்தில் செய்யுங்க கிடையாது. உம்முடைய சித்தம் நீர் எப்படி செய்ய விருப்பப்படுகிறீரோ, எப்போ கொடுக்க விருப்பப்படுகிறீரோ அப்படியாக செய்யும் ஒப்பு கொடுக்கின்றேன். Allow the Lord to use or to bless us in the way He wants. இந்த ஆவியானவர் ஆற்றுகிறார், தேற்றுகிறவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையானது நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு வகையில் பார்க்கும்போது, when we go out of shape, it brings us back to the shape. வேற எங்கேயோ வித்தியாசமாக நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை அவருடைய ஷேப்பில் அவர் கொண்டு வருகிறார். இந்த ஆண்டவர் இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நாமும் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருப்போம். வாக்கு தத்தம் கொடுத்தவர் அவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய வாக்கு தத்தம் அவருடைய நேரத்தில் நிறைவேற காத்திருப்போம். இந்த ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர், நிறைவேற்றினார். இந்த குழந்தை, இந்த மேசியா, இவரே உலகத்தின் இரட்சகர். இவர் மூலியமாக தன்னுடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். இந்த இரட்சகர் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார். The Lord is fulfilling His promise through Jesus Christ. It is not through me or through others, it is through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். அந்த மரியாள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம், எண்ணின ஆசீர்வாதம் எப்படின்னு தெரியாது. ஆனால் அவள் மரியாளும் யோசேப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சிமியோன் ஆசீர்வதிக்கப்பட்டார். யோவான் ஸ்நானகன் ஆசீர்வதிக்கப்பட்டார். அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டார். உம்முடைய ரட்சியத்தை என் கண்கள் கண்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய ரட்சியத்தை பெற்றவர்கள் நாம். We are blessed because we had received the salvation. ரட்சியத்தை கண்டவர்கள், ரட்சியத்தை ருசித்தவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பல விதத்தில் நமக்கு பொழிந்திருக்கின்றார். சிலுவை மரணத்தின் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம், அது மாறாத ஆசீர்வாதம், உண்மையுள்ள ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது தேவரீர் அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து நாங்கள் வியந்து போகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு குறைவுள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்த பிரகாரமாக காரியங்கள் நடைபெற வேண்டும் என்ற அநேக சமயத்தில் எங்களுடைய பலவீனத்தில் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு நீர் தொடர்ந்து இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் உம்முடைய வேளையிலே, உம்முடைய வழியிலே அவைகள் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளை செல்வங்களுக்கு விசுவாசத்தின் வாழ்க்கையிலே நாங்கள் என்ன செய்யணுமோ அதன் காலத்தில் அதை நேர்த்தியாக செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். திருச்சபைக்கும் நீர் கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாக சபையாக நாங்கள் வளர்த்து கொண்டு வர எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, வாக்கு தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே
எல்லாமாய் எங்களோடு இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். திருவிருந்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணம் நாம் யாவரும் எழுந்து நின்று ஆயத்த பாடலாக விருந்தை சேருமேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை சேகரிக்கப்படும்.
இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு கொள்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். முதல் முறையாக யாராவது இந்த நாளிலே ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, பட் ஐ கேன் see Yogesh and Rachel and Talisha here. Thank you for joining us. நாம் இப்பொழுது திருமண ஆண்டு அறிக்கையை நாம் பார்ப்போம். அங்மோக்கியோ தமிழ் மெத்ரிஸ்ட் திருச்சபையின் அங்கமான திரு சாமுவேல் ரவி உதயகுமார், திருமதி உஷா பெனினால் என் மூத்த குமாரத்தியான ஷிஃப்ரா பிரியா ரோஷினியும், திருக்கோவிலூர் டயசிஸ் சிலவாம் ஆர்காட் லூத்ரன் திருச்சபையின் அங்கமான திரு டி விஸ்வநாதன், திருமதி வி அமுதா அவர்களின் இரண்டாவது குமாரரான வி கபில்ராஜ் அவர்களும் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அறிவிக்கிறேன். இவ்விருவரையும் பரிசுத்த விவாகத்தில் சேரக்கூடாத காரணமாவது நியாயமான தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை இச்சபையின் போதகருக்கு எழுத்தில் தெரிவிக்க வேண்டும். இது இரண்டாம் அறிக்கை. நாம் ஷிஃப்ராக்காகவும் கபில்ராஜ்காகவும் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தேவரீர் இந்த பிள்ளைகளை திருமணத்திலே இணைக்கும்படியாக நீர் கொண்டிருக்கின்றோம். உம்முடைய சித்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். தேவரீர் திருமணத்தில் இணைய இருக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை முன்பாக வைத்து ஒவ்வொன்றிலும் உம்மை சார்ந்திருக்க கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இந்த திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீர் ஆசீர்வதியும். தேவரீர் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இவர்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். நாம் முன்பாக அறிவித்த பிரகாரமாக இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய ஒன்றிணைந்த ஜெபம், கம்பைன்ட் பிரேயர், இது வருகிற வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி 7:30 மணிக்கு செம்பாவாங் தமிழ் மெத்ரிஸ்ட் திருச்சபையிலே நடைபெறும். போன ஞாயிற்றுக்கிழமை நாம் அனௌன்ஸ் பண்ணது ஜுரோங் அல்ல, கவனத்தில் கொள்ளுங்கள். இது செம்பாவாங் தமிழ் மெத்ரிஸ்ட் திருச்சபையிலே மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். எனவே நம்முடைய திருச்சபையில் அந்த சர்ச் ப்ரேயர் இருக்காது. எனவே சபையார் யாவரும் இந்த ஜெபத்திலே நீங்கள் நாம் மாநாடாக நாம் கூடி ஒவ்வொரு சபைக்காகவும் ஒருவருமாக நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறோம். வாருங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ட்ரைனிங், இது ஈடாக்னுடைய போர்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் அண்ட் நர்ச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 6 மணி வரை ஷார்ட் ஸ்ட்ரீட் தமிழ் மெத்ரிஸ்ட் திருச்சபையிலே நடைபெறுகின்றது. இதற்காக இந்த ட்ரைனிங்கில் வர விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் டிஎன்என் சகோதரி கோகிலாவின் இடத்துல நீங்கள் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் 10 வெள்ளி. நம்முடைய திருச்சபையினுடைய கிட்ஸ் கேம்ப் பிரிட்ஜஸ் பில்டிங் அண்ட் ரெஸ்டோரிங் என்ற தலைப்பில் நம்முடைய திருச்சபையினுடைய சில்ட்ரன் கேம்ப் இது மார்ச் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதிகளிலே வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளிலே நடைபெறும். இதற்காக வாலண்டியர்ஸ் தேவைப்படுகின்றது. காரணம், இந்த முறை நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் மாத்திரமல்ல, வெளியிருந்தும் நாம் திருச்சபை மற்ற பிள்ளைகளையும் நாம் அழைக்கின்றோம். எனவே நமக்கு நிறையா வாலண்டியர்ஸ் தேவைப்படுகின்றது. இன்றைக்கு அதனுடைய பெயர்களை வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுடைய பெயர்களை நீங்கள் சார் டேனி இடத்துல கொடுக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி 1:30 மணிக்கு மவுண்ட் ஆலிவ்ஸில் இந்த வாலண்டியர்ஸ்க்கான ஒரு ப்ரீஃபிங் நடைபெறும். எனவே முன் உங்களுடைய பெயர்களை கொடுத்து அந்த ஊழியத்தை நீங்கள் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மெத்தடிஸ்ட் சர்ச் 140 அந்த வாலண்டரி ஹவர்ஸ், அது நம்முடைய திருச்சபையிலே ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை கடந்த வருடம் நாம் இதற்காக அந்த பணி நேரங்கள்
Amokyo neighborhood 1380.5 hours. செங்காங் அங்கே 503 மணி நேரம். இந்திய சகோதரிகள் ஐக்கியம் 625 மணி நேரம். இந்திய சகோதரர்கள் ஐக்கியம் 1507 மணி நேரம். சிறைச்சாலை ஊழியம் 102 மணி நேரம். சென்ஸ்வான் விசிட் அது போனது 16 மணி நேரம். மிஷன் ட்ரிப் 2400 மணி நேரம். தனிப்பட்ட வழியில் 542. ஆக மொத்தம் கடந்த வருடத்திலே 7075.5 மணி நேரம் சபையாக நாம் இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தினை நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் செய்வோம். விட்னஸ் அண்ட் இவாஞ்சலிசம் உடைய காரியம் நாம் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக புதிதாக சபையிலே நம்முடைய அங்கத்தினர்கள் ஏற்படுவதற்கு முன்பாக இருக்கிறவர்களுடைய பெயர்கள் நமக்கு வந்து we need the full name as in IC. ஏன்னா பெயர்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. ஒரு சிலர் வேறு வீடுகளுக்கு நீங்கள் மாறி போனதுனால நம்மக்கிட்ட அட்ரஸ் வந்து பழைய அட்ரஸ் இருக்கின்றது. அதே சமயத்தில் பர்த்டேஸ் வந்து ஒரு சிலர் 2-3 பர்த்டேஸ் வச்சுருக்கீங்க. அதனால் கரெக்ட் பர்த்டே எந்த பர்த்டே நம்ம இங்கே அனௌன்ஸ் பண்ணி ப்ரே பண்ணோன்றத அந்த கரெக்டான பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி ஒன்று தான் இருக்கும். அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய டீட்டெயில்ஸ். ஸோ இந்த காரியங்களை நீங்கள் சகோதர சதீஷின் இடத்துல இல்லாட்டினா சகோதர மெல்பின் இடத்துல நீங்கள் சொல்லி அதை அப்டேட் பண்ணும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் அறிவித்து வருகிற பிரகாரமாக ஹீலிங் சண்டே ஒவ்வொரு 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அது டெஸ்டிமோனி சாட்சியின் நேரம் இருக்கும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நாம் யாவரும் அறிந்த பிரகாரமாக இன்று உணவு ஐக்கியத்திற்கு பிற்பாடு நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸ் நடைபெறும். எனவே சபையார் யாவரும் அந்த உணவு ஐக்கியம் முடிந்த பிற்பாடு 12-15க்கெலாம் இங்கே நம்ம கூட்டிட்டோம்னா இங்கே நம்ம அந்த கான்ஃபரன்ஸ் இருக்கின்றது. இந்த வருடத்தில் நாம் என்ன செய்ய சபையாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற காரியத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம். எனவே சபையாரும் இதில் வந்து உட்கார்ந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சபை என்ன செய்கின்றது, ஏன் நம்ம காணிக்கை கொடுக்குறோமே, இந்த காணிக்கை எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது என்ற காரியத்தை நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, சபையினுடைய ஊழியங்களில் நீங்களும் பங்கு கொள்ளலாம். சபையினுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கவும் செய்யலாம். எனவே நேரம் எடுத்து தயவுசெய்து இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸில் நீங்கள் யாவரும் பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வேறு அறிவிப்புகள் இல்லை. போதகர் நம்ம ஜெபத்தில் நடத்தி ஆசீர்வாதம். Shall we all stand? எழுந்து நிற்போமா? மனப்பாட வசனத்தை நாம் சொல்லுவோம். சங்கீதம் 6:4. திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். திரும்ப சொல்லுவோமா? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் அழைத்து வந்தது மாத்திரமல்ல, உம்முடைய மன்னாவினால் எங்களை போஷித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிறைவோடு நாங்கள் புறப்பட்டு செல்லும்போது நாங்கள் கேட்ட வசனங்கள் எந்த விதத்திலும் எங்கள் சிந்தையிலிருந்து எடுபடாதபடி நினைவுறுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பொறுப்புகளை உணர்த்தும் குடும்பமாக நாங்கள் கர்த்தருக்கென்று சேவை செய்ய எங்களை உம்முடைய ஆயத்தத்தோடு அனுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, குறிப்பாக எங்களுடைய ஐக்கிய நேரத்தை நீர் ஆசீர்வதியும். உணவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உணவு ஐக்கிய நேரம் வீணான நேரமாக இல்லாதபடி ஆக்கபூர்வமான சம்பாஷணையாய் ஒருத்தரை உற்சாகப்படுத்த வாய்ப்பாக இருக்கட்டும் சுவாமி. நடக்க போகிற மாநாட்டை உடைய கையில் தருகிறோம். மாநாட்டை நடத்தி கொடுக்குற அருமையான டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்டுக்காகவும் வரும் எல்லாருக்காகவும் நன்றி. உம்முடைய பிரசன்னம் அங்கேயே நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. எங்களே ஆசீர்வதியும். மகிமை உமக்கு மாத்திரமே சொந்தம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 கன்ஃபர்மேஷன் பேப்டிசம் எடுக்கிறவர்கள் அவர்களுடைய பெற்றோருடனும் புது அங்கத்தினராக சேருகிறவர்களும் தயவுசெய்து இங்கே சர்ச்சில் நாங்கள் ஹால் மீட் பண்ண முடியாது, இங்கே சர்ச்சில் நீங்கள் முடிந்தவரை வெயிட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன்.